நான் உங்களுக்கு வேண்டப்பட்டவனா சார்? இல்ல இப்படி தப்பிக்க விடுறீங்களே அதுக்காக கேட்டேன் சார். நீங்களே ஏதாவது வண்டியை பிடிச்சி வாங்க சார். மொட்டு சந்து போல இருக்கு, பாதையை காணும். பாதை இருந்தா மட்டும் என்ன நாம பாஞ்சு போய் பிடிச்சிட போறோமா? நம்ம ஓடி வந்த ஓட்டத்துக்கு நேரம் அவன் ஒரிசா பார்டரை தாண்டி இருப்பான். ஏய், மந்திரிட்ட என்னடா சொல்றது? இன்னொரு 30 வருஷம் டைம் கேளுங்க. போடா லூசு, வா தேடலாம் வா. எங்க போயிருப்பான்? அவ்வளோதான் சார், வாங்க பாயாவது சாப்பிடுவோம். பாயால பார்த்தோம். கீழே விழுந்துட்டான் சார், நடிக்கிறான் சார். எங்கடா பெண் வச்ச சொல்றா சொல்றா சொல்லி போடா. உழைக்கிறான் என்னடா செத்துட்டான் சார். வா 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 அங்க ஓடிடலாம். எங்க பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காங்க. அச்சே, ஐயோ இவன் கூப்பிடுறானே. என்னையா பசுபதி, பசங்களா சேஃபா இருக்கானுங்களா? அண்ணே நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கண்ணே, பசங்க சேஃப்டியா இருக்காங்க. நீங்க சொல்ற நேரத்துக்கு பணம் டானு கூட சேரண்ணே. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. அண்ணே ஏதாவது பிரச்சனையாண்ணே? உன்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? எனக்கு சின்ன வயசுல இருந்து டீடைல் தான் அப்பப்போ ஒரு கனவு வரும். பிரச்சனை என்னன்னா அது அப்படியே பழிச்சிடும். அப்படியா? அது நல்ல விஷயம் தானே இல்லையா? நேத்து ஒரு கனவு, அதுல உன் பசங்க 2 பேரும் பணத்தை தொலைச்ச மாதிரியும், ஐயோ நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் கட்டி போட்டு வெட்டுற மாதிரியும் ஒரு கனவு. அதுதான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். இதனால டிஸ்டர்ப் ஆக வேண்டியது நான் தானே. சரி, அதை விடு. கல்யாண விஷயத்தை பத்தி பேசணும். நாளை காலைல உன் வீட்டுக்கு வர்றேன். அப்புறம் உன் பொண்ணுக்கு உடம்பு கிடமை ஏதாவது சரியில்லையா? அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணே. ஒரு வாரமா உன் பொண்ணு என் பையன் போன் எடுக்கலாம. அப்படியா? அது என்னன்னு பாரு. இந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் தானே? அண்ணே என்ன இப்படி கேட்டீங்க? பரிபூர்ணமா சம்மதம் தானே. சரி, நாளைக்கு பார்க்கலாம். சரிங்கண்ணே. இவ ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறா?